ஒரு தெய்வீக எழுச்சி பேரலையாய் பெருங்காற்றாய் புறப்படுவதுண்டு. அன்று பக்தி இயக்கங்களும் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அவதரித்ததே சாட்சி. இன்று இந்து முன்னணி என்ற இயக்கம் பாரதத்தின் ஆன்ம கர்ஜனையாய் தோன்றியுள்ளது. இந்து முன்னணி நிறுவன அமைப்பாளர் தென்னாட்டு திலகர் வீரத்துறவி ராமகோபாலனின் உதடுகள் வழியே இந்துக்களின் இதயம் பேசுகிறது. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. சகோதர சகோதரிகளே, வணக்கம். இந்த எளிய ஒலிநாடாவை தமிழ்த்தாயின் பாரதத்தாயின் திருவடித் தாமரைகளில் சமர்ப்பிப்பதில் பெருமையும் பெருமிதமும் அடைகிறோம். நமது பாரத நாடும் தமிழ்நாடும் தொன்மையானவை. ரிஷிகள், முனிவர்கள், ஞானியர், துறவிகள், அடியார்கள், அருட்கவிஞர்கள், சித்தர்கள், மகாத்மாக்கள், மகான்கள், ஆழ்வார்கள், நாயன்மார்களால் உருவாக்கப்பட்ட ஆன்மீக பூமி இந்த தமிழ்நாடு. அரக்கன் ராவணனை அழிக்க இலங்கைக்கு ராமபிரான் கட்டிய பாலம் 14 லட்சம் ஆண்டுகள் பழமையானவை என்றால் இந்து தர்மம் அதற்கும் முந்தியது தானே. பாரதம் ஒரே நாடு. புண்ணிய நதிகள், மலைகள், காடுகள், கோவில்கள், தீர்த்தங்கள், புனித தெய்வீக பயணங்கள், திருவிழாக்கள், பண்டிகைகள், விரதங்கள் ஆகியவற்றால் உடலும் உயிரும் போல பின்னி பிணைக்கப்பட்ட தெய்வீக பூமி தர்மபூமி. இதனை உடைத்து சிதறடித்து கூறு போட்டு அடிமைப்படுத்த பல அசுர சக்திகள் தொடக்க காலம் முதலே முயன்றாலும் பக்தி காரணமாக அசைக்க முடியாத இமயம் போல நிமிர்ந்து நிற்கிறோம். இன்று நமது தாய் நாட்டுக்கும் தாய் மண்ணுக்கும் ஆபத்து நெருங்கி வருகிறது. அந்நியர்களும் அவருடைய அடிவருடிகளும் துரோகிகளும் தரகர்களும் தமிழ்நாட்டை தனிமைப்படுத்தி அழிக்க முயற்சிக்கிறார்கள். எந்த தமிழ்மொழி பாரத நாட்டுக்கு அணிகலனாக, இணைப்பு பாலமாக, திலகமாக இருந்ததோ அதையே பயன்படுத்தி தமிழை அழிக்க முயற்சிக்கிறார்கள். மற்ற மதத்தினரிடம் கைக்கூலி வாங்கிக் கொண்டு தமிழின் பெயரால் நாட்டை துண்டாட முயற்சிக்கிறார்கள். கம்பனையும் திருவள்ளுவனையும் இளங்கோவையும் திருமூலரையும் பாரதியையும் நாம் போற்றுகின்ற வரையில் இந்த வஞ்சகர்களின் குள்ளநெறி சூழ்ச்சிகள் பலிக்காது. காசே கடவுள், காமமே வாழ்க்கை என்று பரப்புகிறார்கள். தமிழும் தமிழ் பண்பாடும் தரகர்களால் அழிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் யார் தமிழன் என்ற அடிப்படை கேள்வியை எழுப்புவதும் விடை காணுவதும் அவசரமும் அத்தியாவசியமும் ஆகிறது. கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன், மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் என்பவன் தமிழனா? அன்பு சுரக்குது, அருள் மணக்குது,